சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 4 நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த எபிசோட மிஸ் பண்ணீங்கன்னா முக்கியமான தரமான சம்பவம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த 4வது எபிசோட் ஸ்டார்டிங்ல சவுத் கொரியால இருக்க நைட் கில்ட காட்டுறாங்க. அங்க இருக்க அசிஸ்டன்ட் அந்த கில்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், சார் ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிருக்கான், பவர்ஃபுல்லான கேட் மெஷர் பண்ணி பார்த்ததுல அப்படி இருக்குன்னு சொல்ல, அது என்ன எஸ்ராங்க அப்படின்னு கில்ட் மாஸ்டர் கேட்க, சார் அது எஸ்ராங்க கிடையாது சார், ஏறாங்க கேட்டு தான், இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, போச்சுடா நம்ம தலையை போட்டு உருட்டு போறாங்கன்னு கடுப்புல இருக்க, சார் அப்ப நம்ம வேற யாராச்சும் இந்த கேட்டை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல, என்னடா விளாண்டு இருக்கியா, நான் சொம்பையா நம்ம டென்ஷன் ஆக, சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்க, நம்மளுக்கு ஒரு எஸ்ராங்க கண்டு தேவை, நம்ம பேசிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து பின்னாடி ஹீலர் பொண்ணு ஒருத்தர் வந்து நின்று, நம்மளுக்கு ஒரு எஸ்ராங்க இருந்தா போதும் சார், நம்ம அந்த ரைட்டுக்குள்ள போயிடலாம் சொல்லிட்டு இருக்கேன். அது யாருன்னு அவனுக்கு கேட்டேன், அது உங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவான். யாரு, சஞ்சினு தானே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ இந்த பக்கம் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஊக்கிட்ட பேசிட்டு இருப்பான், நம்ம கில்டோட பேரு ஆஞ்சின் கில்ட், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அண்ணே சூப்பரா இருக்குண்ணே, பேர் முடிவாயிடுச்சு, அப்புறம் என்ன 3வது ஹண்டரு நம்ம சாகியா தானே அப்படின்னு கேட்க, இல்லடா அவ செட் ஆக மாட்டா, எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஹண்டர் லைசன்ஸு, நம்ம கில்டோட வேலையில தலையிடாம இருக்கணும், அப்படியே நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவருக்கு கேட்குற மாதிரியான ஆள் எங்கே இருப்பான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நைட் கில்டில் வந்து பல்லக்காடி நின்று இருப்பானுங்க. சார் நான் தான் பார்க்கு, நம்ம இந்த கில்டோட மாஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்க, அவனுக்கு லேப்டாப்பை திறந்து காட்டுவானுங்க. அங்கே ஒரு பெரிய கேட்டு இருக்கும். இது என்ன எஸ்ராங்க கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இல்லை சார் இது ஏறாங்க கேட்டு தான், இருந்தாலும் எங்களுக்கு எஸ்ராங்க கண்டு தேவைப்படுறாரு, இல்லைன்னா எங்களை உள்ள விட மாட்டாங்க, நீங்க ஒன்று சும்மா வரவேண்டா சார், நான் உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க அந்த பொண்ணும் நம்ம ஆட்டோகிராஃப் கேட்டால் தரவர மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை எத்தனை பேர் தான் லவ் பண்ணுவாங்களோ. இந்த கில்டு மாஸ்டர், சார் நான் எஸ்ராங்க கண்ட்ரிக்கெலாம் 10% கொடுப்போம், உங்களுக்கு 20% லாபம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, 20%ஆ 50-50 அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, என்ன 50-50யா, ஆமா நான் பொண்ணு தனியால் கிடையாதுப்பா, நான் ஒரு கில்டு அப்படின்னு சொல்ல, சார் 60-40 ஓகே சார், இங்கே பாரு பேரெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் நான் ஒத்துக்கிறேன்ட்டு அவன் ஒத்துக்கிட்டு போயிடுவான். அடுத்த நாள் அந்த டஞ்சன் வாசல் முன்னாடி எல்லா ஹண்டரும் ரெடியாக நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோக்காக தான் ரெடியாக நின்றுட்டு இருக்க, ஐயோ அவர் ஒன்று வந்துருவாரா, இன்னும் 5 நிமிஷத்தில் வரணுமே அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இருந்து ஷாடோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதுக்குள்ள 3 ஸ்டூடெண்ட் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு பேசிக்கிட்டே ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள போவானுங்க. அங்கே பார்த்தா ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கிட்ட போய் நிற்பான். மற்ற 2 பேர், டேய் கிட்ட போய் நிற்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டேய் பயப்படாதீங்கடா அதெல்லாம் வெளியே வராது, எல்லாம் உள்ள போய் தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பான். டக்குன்னு ஒரு கை வெளியே வந்து அவன் மண்டையை பிடிக்கும் பாருங்க. எல்லாரும் மிரண்டு போயிடுவானுங்க அவனுங்க 2 பேரும். இவன் இன்னும் கம்ஃபர்ட்டுக்கிடும் அப்படின்னு பயந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் தலை நசுங்கி ரத்தம் தெறிக்க உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வரும் பாருங்க. அந்த ஹைகார்க் மான்ஸ்டர் எல்லாம் டஞ்சனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த 3 ஸ்டூடெண்ட்டையும் போட்டு தள்ளிடுதுங்க. அதுல வந்து ஹைகார்க் சொல்லுது, இந்த வேட்டைக்காரனுக்கு ரத்தம் ரொம்பவே பிடிக்கும், நான் இன்னும் நிறைய வேட்டையாட போறேன், மேல இன்னும் சத்தம் நிறைய கேக்குது, நான் வேட்டைய ஆரம்பிக்கிறேன்டா. மேல பார்த்தா ஸ்கூல் பசங்களா பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த ஐயாருக்கு வரும் பாருங்க, அப்படி ஒரே அடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டு முன்னாடி வந்து ரெடியா நிக்க, அங்க 13 ஏறாங்கன்று 20 பீராங்கன்று எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா, சார் சார் ஜெயிச்சு அடிச்சான், சண்டை சூப்பரா வந்து சார், ஒரு ஆட்டோகிராஃப் சார், ஒரு செல்ஃபி சார் சுத்தி வளர்த்துருவாங்க. அந்த ஏறாங்க ஹீலர் பொண்ணு தான் வந்து, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அந்த பக்கம் போங்கப்பான்னு விரட்டி விட, இங்க கில்டு மாஸ்டர் வந்து, சார் வாங்க வந்துட்டீங்களா, நம்ம கேட்டுக்குள்ள போய் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவான். இங்க அண்டர் அசோசியேஷன் பில்டிங்கை காட்டுறாங்க. அங்க கஸ்டமர் கேர்ல ஒரு பொண்ணு, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு காப்பாத்துக்க, மாஸ்டர் எல்லாம் வந்து எல்லா பசங்களையும் கொள்ளுது அப்படின்னு அழுத்து சொல்ல, பயப்படாதீங்க நான் அண்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, நான் பாத்ரூம்ல இருக்கிறேன் காப்பாத்துக்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த மாஸ்டர்லாம் பார்க்க எப்படி இருந்தது, அது பார்க்க பச்சை கலர்ல இருந்தது. பச்சை கலர்லையா, அப்ப ஆர்ட்ஸ் நீ அங்க இருக்காது, அதாவது ஸ்மெல் பண்ண முடியும். அந்த பொண்ணு அந்த ஆர்ட்ஸ் கொண்டுருது. அவ மிரண்டு போய் நிப்பா அப்படியே அப்படின்னு. இந்த பக்கம் ஸ்கூல்ல நிறைய பசங்க தப்பிச்சு வெளியே ஓடிட்டு இருப்பாங்க. சில பேர் உள்ள மாட்டிக்குவாங்க. ஸ்கூல் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அந்த ஹை ஆர்ட்ஸோ, நம்ம கடைசி கட்ட வேட்டை இறங்கல் எல்லாம் மிச்சம் மேல இருக்குது, நான் வழியை அடைச்சிட்டேன், நான் வேட்டைய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க மேல எல்லாம் சேரை வச்சு அடைச்சி கதவை அடைச்சி வச்சிருப்பானுங்க. அது கதவை ஒட்டச்சிட்டு சேரெல்லாம் பறக்கும் பாருங்க. ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அப்படின்னு முதுகுலயே போடவை அடிச்சு போட்டு தள்ளிடும். அடுத்து அந்த ஆர்க்கு அது பாஸ் கிட்ட சொல்லும் பாருங்க, பாஸ் இங்க ஒரு பொண்ணு மேஜிக் பவரோட இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அவளை முதல்ல கொல்லுங்கடா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி. இவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாளா, போச்சு அவளோ, அண்ணா எங்கடா இருக்கு அப்படின்னு பயந்து நடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்டு, நானும் ரியோ வைக்கணும் ஆயிருக்கேன், இருந்தாலும் நான் ஈரேங்க கண்ட்ராச்சு, வேண்டாம் அவனால முடியாது அப்படின்னு தங்கச்சி சொல்ல, அந்த ஆர்க்கு பேசிட்டு இருக்கோம். அவ சாதாரண பொண்ணு தானா, இல்லடா அவட்ட மேஜிக் பவர் இருக்கு, சாவடி
அப்ப டக்குன்னு உள்ள இருந்து ஒரு ஹையர் ஷேடோ வந்து ஓங்கி ஒரு குத்து ஏன்னு குத்த பில்டிங் உடச்சிட்டு பறந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருக்க கிரீன் ஹையா இருக்கோ அதை பார்த்துட்டு என்னடா அதுன்னு பார்க்க 3 ஹையர் ஷேடோவும் அப்படி கெத்தா நம்ம ஹீரோ தங்கச்சி முன்னாடி நிற்கும். இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுவாங்க. அந்த ஏராங்க அண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. அந்த கேட்டு கீப்பரை போட்டு சொன்னதுக்கு அப்புறம் செத்து போன மான்ஸ்டர் எல்லாம் எலும்பு கூடு மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. நான் இங்கிருந்து உடனே போகணும். நீங்க இதை பாத்துக்கோங்க சார். நீங்க போனீங்கன்னா நான் இப்படி பார்த்துப்போம். நான் ஒரு நம்பிக்கையான பவர்ஃபுல்லான ஷேடோ உங்ககிட்ட விட்டு போறேன். அவன் பார்த்துப்பான். பெரு வெளியே வாடா. மை கிங் சொல்லுங்க. மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணு. அப்போ மனுஷங்க இல்லாம நான் ஹியூமன்ஸை போட்டு தள்ளுடா. அப்ப அந்த ஏறாங்கன்ட்டு மிஸ்டர் சங் இது ஜேஜ் அவசரம் தானே? ஓ சரி, அப்போ உனக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது கேட்டுக்கிட்டு அந்த செத்த எலும்பு கூட மான்ஸ்டர்லாம் இருக்க நம்ம ஹீரோவோ வழிய விடுங்கடா அப்படின்னு ஓடி போயிட்டு இருப்பான். அதுங்கெல்லாம் முட்டி போட்டு அப்படி உட்காந்துருவோம். ஓ நான் நெக்ரோ மெடிசன்னால இதுங்க எல்லாம் எனக்கு அடிபடிந்து போல. கைசர் வெளியே வாடா அப்படி சொல்ல மாசா கைசர் வர. அது கைசர் மேல ஏறி நிட்டு வேகமா போ என் தங்கச்சி கிட்ட அப்படின்னு சொல்ல கைசர் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். இங்க ஸ்கூல்ல ஹையர் ஷேடோ எல்லாம் கிரீன் ஆர்க்க போட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும். அந்த பசங்களோ இதுங்க நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கா அப்படி பேசிட்டு இருப்பானுங்க. ஹீரோவோட தங்கச்சியோ அண்ணன் வரானா அப்படின்னு கேட்க அந்த ஹையர் ஷேடோவோ என் பின்னாடியே நில்லுங்க வருவாரு அப்படின்னு கையை காட்டும். ஜன்னலை அப்படியே காட்டுவாங்க. அடுத்து அந்த கிரீன் ஆர்க்கு அதோட பாஸ் கிட்ட போயிட்டு பாஸ் நம்ம கிரீன் ஆர்க்கெல்லாம் அந்த ரெட் கார் ஷேடோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பாஸோ எத்தனை ஆர்க்குடா இருக்கு அப்படின்னு கேட்க 3 இருக்குங்க. 3 இவ்வளோ பெரிய படையை சமாளிக்க வெறும் 3 பாவத்தை என் கையாலே அதுங்களை துண்டு துண்டா விட்டேன்டா வரண்டா அப்படின்னு அது எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி ஏறாங்க டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அங்கே ஹீரோ விட்டு போன ஆன்டி ஷேடோஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். இவனுங்களா அதை பார்த்துட்டு பாஸ் இதுங்க நம்மள ஒன்றும் பண்ணிடாதுல அப்படின்னு கேட்க பயப்படாதா இதெல்லாம் வெறும் சம்மன்ஸ் தான், நம்மளா ஹண்டர்ஸ், இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, வாங்க சண்டை போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம வெறும் டக்குன்னு அவன் முன்னாடி மாசம் நிற்பான் பாருங்க. அதை பார்த்து பயந்து போய் உட்காந்துருவான். நம்ம பெருவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவெல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. அங்கே பார்த்தா ஒரு தலை இருக்கும். என்னடா அது இவ்வளோ ஐராங் மான்ஸ்டர்லாம் அசால்ட்டாக கொள்ளுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படியே திரும்ப ஸ்கூலுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த கிரீன் ஆர்க்கோட பாஸ் ஐஆர்க் ஷேடோவை போட்டு ஒரு வெட்டுவான். அது முட்டை மேலே போட்டு நிற்கும். அதை பார்த்து அந்த கிரீன் ஆர்க் சோல்டர்ஸ் எல்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கிரீன் ஆர்க் பாஸோ கத்தியை நீட்டிட்டு சொல்லுவான் என் உடம்புல உள்ள டேட்டுவை பார்த்தியாடா, நான் எத்தனை பேரை கொல்றனோ அத்தனை டேட்டு வரும்டா, ஒன்னே கொன்று என் டேட்டுவை சேர்த்துக்க போகிறேன், அது மூலமாக என் பசங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுவான் பாருங்க. அப்படியே பிளாக் பண்ணிடுவான். பரவாயில்லையே பிளாக் பண்ணிட்டேன், ஆனால் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வெட்டுவான். அப்படி பாதியாக வெட்டி திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இது மேஜிக் பீஸ்டா இருந்தாலும் இது எத்தனை தடவை திரும்பி வந்தாலும் நான் 100 தடவை 1000 தடவை கொண்டுகிட்டே இருப்பேன். இருந்தாலும் என் மண்டைக்குள்ள அந்த சத்தம் கொல்லு கொல்லு மனுஷங்களை கொல்லு 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 மனுஷங்களை கொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை எப்படியாச்சும் நான் நிப்பாட்டணும். இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த பொண்ணை தான் கொல்லணும். டேய் அந்த பொண்ணை போய் பிடிக்கடா அப்படின்னு அந்த கிரீனர் பாஸ் சொல்ல அந்த கிரீனர் சோல்ஜர்லாம் டக்குன்னு போக அந்த 3 சேட சோல்ஜர்ஸ் எப்படியோ தடுத்து நிப்பாட்டும். ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு அந்த கிரீனர் பாஸ் ஹீரோவோட தங்கச்சியோட தலையை பிடிச்சி தூக்கும் பாருங்க. எனக்கு தெரியும் நீ தானே அந்த மேஜிக் பொண்ணு, உன்னை கொல்ல போறேன் சாவடி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்தில் நம்ம ஹீரோ கைசில பறந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி அது கீழே விட்டுரும். இது பயங்கரமான ஆறாவா இருக்கு, இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம். நம்ம ஹீரோ மாசா ஜன்னல்லாம் உடச்சிட்டு உள்ள வருவான் பாருங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ தங்கச்சி தலையில கையை வச்சுட்டு நீ பயப்படாத, நீ இப்ப சேஃபா தான் இருக்க அப்படின்னு ஆர்டர் சொல்லிட்டு இருப்பான். பேனல் பாத்தீங்கன்னா பின்னாடி கைசல் பிரம்மாண்டமா நிக்கும். நம்ம ஹீரோவோட ஆரா பயங்கரமா இருக்கும். செம்ம டென்ஷன்ல இருப்பான். நம்ம ஹீரோவோட ஆராவை பார்த்து பயந்து போய் அந்த கிரீன் ஆர்க்கோ பயந்து பேசும். நான் தான் குரோக்டாரோ இந்த ரெட் பிளேடோட பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நீ பொத்திக்கிட்டு அங்கே இல்லைன்றா வரண்டா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. செம்ம மாசா இருக்கும். நம்ம ஹீரோ இவ்வளோ டென்ஷன் ஆனதே இல்லை, வேற லெவலில் டென்ஷன் ஆகிட்டான். மண்டைக்கு ஏறிச்சு அவனுக்கு. அடுத்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அண்ணா அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஒன்றும் இல்லை அதான் நான் வந்துட்டேன்ல மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களா சேஃபாக இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என் தங்கச்சி ரொம்ப பயந்துருக்கா, இக்ரீஸ் வெளியே வா அப்படின்னா இக்ரீஸ் வெளியே வந்துடுவான். நம்ம ஹீரோவோ இவங்களை பத்திரமா கீழே கொண்டு இறக்கு, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா நிற்க அந்த ஐயாறு சேடம் நடிக்கிட்டு பார்க்கும். நீ உன்னோட சேடம் தானே அது எல்லாமே, நீ யாரு
நீ எப்படி எங்க பாச பேசுற அப்படின்னு எல்லா மாசம் கேட்குற மாதிரியே இதுவும் கேட்குது. நம்ம ஹீரோவோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். வெறியோட உச்சிக்கே போயிட்டான் நம்ம ஹீரோ. அப்படி நின்றுட்டு இருக்க அதுவோ இவன் பதில் சொல்ல மாட்டான். அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல போவானுங்க பாருங்க, பறந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் விரல பிடிச்சி மடக்கி ஒட்டச்சி சுத்தி தரையில போட்டு மறுங்க பயந்துருவானுங்க எல்லாரும். அடுத்து 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி 2 பேரும் ஒன்னா நசுக்கி கொண்டுருவான். அப்படி மாசம் ஒரு பேனலை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ பேடாசா நிற்பான். அடுத்து 8 பேர் 9 பேர் ஓடி வருவானுங்க. நம்ம ஹீரோ வெறியோட உச்சத்திலே இருப்பான். டேகரை கூட எடுக்க மாட்டாங்க. வெறும் கையில அவங்க எல்லாத்தையும் கிழிச்சு வயிறு கை காலு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போவான் பாருங்க. எல்லாம் மாசா இருக்கும். இந்த சீனை பார்த்து மிரண்டா. நம்ம ஹீரோ இவ்வளவு பேடஸா இருப்பானா அப்படிலாம் நினைக்கிறவங்களா கீழே ஃபயர் எமர்ஜியை பறக்க விடுங்க. பாசோ என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அவன் தங்கச்சி எப்படி அவன் தூக்குனானோ அதே மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி செவுத்தோட வச்சு தூக்குவான் பாருங்க. தூக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா பசங்களாம் கொடூரமா செத்து கிடப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்பான், ஏன்டா மனுஷங்களை ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா கொள்றீங்க அப்படின்னு கேட்க, எங்க மண்டைக்குள்ள மனுஷங்களை கொல்லுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ, அப்பனா என்ன பார்க்கும்போது உன் மண்டைக்குள்ள என்ன கேக்குது அப்படின்னு கேட்க, இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ, பதில சொல்றா, என்ன பார்க்கும்போது உன் மண்டைக்குள்ள என்ன கேக்குது அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க திரும்ப பதில் சொல்லாம அதே சொல்லிட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. அப்பன்னா என்ன பார்க்கும்போது மனுஷங்க மாதிரி தெரியல, அதுதானே? எது எப்படியோ உனக்கு வழி இல்லாத சாவனா தரண்டா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, பங்கமா இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இங்க ஏறாங்க டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த எறும்பு அந்த ஜாம்பி எல்லாம் தின்னுட்டு இருக்கும். அந்த ஹீலரோ, இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது, இதெல்லாம் சாப்பிடாத அப்படி தடுத்து நிப்பாட்டுவா. அந்த எறும்பு அதெல்லாம் கேட்காம அந்த பொண்ணை கிழிச்சு விட்டுரும். அந்த பொண்ணுக்கு ரத்தம் வந்துடும். உடனே நம்ம பெரு போயிட்டு ஹீலர் பொண்ணுக்கே ஹீல் பண்ணி விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இருப்பான். உள்ள போய் பார்த்தா அந்த பாஸ் நிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மாதிரி இறந்து போன படையெல்லாம் இதுகிட்ட இருக்கும். அதை பார்த்துட்டு இவனுங்க மறந்து போயிடுவானுங்க. இது எவ்வளோ பவர் தெரியுமா, இது அவ்வளோ பவர், ஐயோ இது பயங்கரமான ஆளுன்னு ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்து நம்ம பெரும் மாசா நடந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த பாஸும் மிரண்டுருவான். அந்த பாஸை சொல்லும் பாருங்க, நீ சேடோ ஆர்மியா, மோனார்க்கோட சேடோ படை எங்களை எதுக்கு அட்டாக் பண்ண வருது அப்படின்னு கேட்க, நம்ம பெருவோ, நாங்க மோனார்க்கால சூஸ் பண்ணப்பட்டவங்க, நீ சூஸ் பண்ணப்படலை, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்ல, அவனும் இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்லை, நான் மோனாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இதை பத்தி அப்படின்னு சொல்ல, நம்ம பெருவோ, சாக போற நீ ரொம்ப பேசுறிய அப்படின்னு பறந்து போய் அது வயிற்றுல கையை விட்டு அசால்ட்டா போட்டு தள்ளிடும். இவனுங்க ஓவர் பில்டப் பண்ணதான் நம்ம பெரு அசால்ட்டா போட்டு தள்ளிடும். அத்தோட இந்த எபிசோட் முடியுது. பெருவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஜின்வோட பங்கமான சம்பவத்தெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் நிறைய போட்டுருங்க. லைக்கை போட்டாதான் நான் அடுத்தடுத்து பங்கமா நிறைய சம்பவத்தை போடுவேன்.